இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ இந்த அளவுக்கு பரபரப்பாக ஒரு பெரிய விருப்பமாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது ராதிகாவுடைய அந்த ப்ரெக்னென்சி ட்ராக் ஆரம்பிச்சும் போது எல்லாரும் கோவப்பட ராதிகாவுடைய ப்ரெக்னென்சியை கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே விழுந்தாங்கன்னு ஒரு கதையை கொண்டு அதுக்கப்புறம் அந்த பழியை ஈஸ்வரி மேலே போட்டது மட்டும் இல்லாமல் அதோடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா திருப்பி அதிலேருந்து ஃபாலோ அப் பண்ணி ஈஸ்வரியை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு கதை பரபரப்பாக போக ஆரம்பிச்சிருச்சு. இதில் சில விஷயங்கள்லாம் நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, சில விஷயங்கள்லாம் நமக்கே ஷாக்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கிற நிலமையில் இந்த வீட்டில் இருக்கவங்களாம் முதல்ல படித்தவங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க, முந்த நாளே வீட்டுக்கே போலீஸ் எப்போ உங்கள் பாட்டி வருவாங்க, பாட்டி நீங்கள் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கூட்டு போவோன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டேஷன் என்ன ஸ்டேஷன் கேட்டால் போயிருக்கலாம், இல்லை முன்ஜாமீன் வாங்க முடியுமா இதுக்கு, இல்லை அதுக்கு ஜாமீன் கிடையாதா அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கலாம். அப்படிலாம் லாயர்கிட்ட பேசினா லாயர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நேராக அங்கே போய் என்கொயரிக்கு கூட்டு போய் ரிப்போர்ட் பண்ண வச்சுருங்க, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலான்ட்டாங்க. இருந்தாலும் அதுக்கு டிலே பண்ணி எல்லோரும் வீட்டிலே உட்காந்துருந்து கூடி பேசிகிட்டே இருந்து கடைசியாக எல்லாரும் முன்னாடி ஊருக்காரங்க முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி இப்போ தரன்னு அவங்கள ஜீப்பில் ஏற்றி கூட்டு போகிற ஒரு அவமானகரமான சம்பவமும் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கேஸ்லேருந்து வெளில வரணும் அப்படின்னா இந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா கேஸை போட்டவங்களே வாபஸ் வாங்குறது தான். ஏன்னா சில சமயம் இந்த மாதிரி கேஸ்களில் அவங்க சைடில் ஸ்ட்ராங்காக அவங்க தான் தள்ளி விட்டாங்க, நாங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கதை எழுத்துக்கிட்டே போகும், அந்த கேஸும் எடுத்துக்கிட்டே போகும். அப்போ இந்த சமயத்தில் இந்த குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவருமே கோபியுமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. அப்படிங்கிற சமயத்தில் இப்போ ராதியா கொஞ்சம் யோசிக்கிறதும், அவங்க அம்மா அதெல்லாம் இல்லை, அவங்களாம் உள்ளே இருக்க வேண்டியதான், அவன் பிள்ளையை கொண்டவங்க வயிற்றுக்குள்ளே அந்த பிள்ளையை கொண்டவங்கன்னு ஏற்றி விட்டுட்டு இருக்கும் போது அவங்க அதெல்லாம் கொல்லலாமா அப்படின்னு ராதியா கிட்டக்க மையூ சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். மையூ இல்லை நடந்ததெல்லாம் நான் பார்த்தேன், அப்போ அவங்க தள்ளியெல்லாம் இல்லை, அவங்க எந்திரிச்சு நின்னாங்க, நீங்கள் பொதுக்கடின்னு கீழே விழுந்துட்டீங்க, கீழே ஒரு ஃப்ளவர் வாசல் இருந்துச்சு தடிக்கிட்டு விழுந்துட்டீங்க, அதை தவிர வேறு எதுவும் நடக்கலாமா, அந்த பாட்டி பாவமா, அவங்கள பாவம் அரெஸ்டெல்லாம் பண்ணிட்டாங்க, அவங்க நல்ல பாட்டிமா, அவங்க ஏதோ கொஞ்சம் அப்போ சிடுன்னு பேசுவாங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது பெருசா அப்படிங்கிறத சொல்லி அப்படியா அப்படின்னு ஷாக் ஆகி ராதியா அவங்க அம்மா பேச்சையே கேட்காம கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேன், என் அத்தை அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி இப்போ ஈஸ்வரியை வெளில கூட்டினா மட்டும்தான் ஒரே வழி. அப்படி இல்லை அப்படின்னா கதை இழுத்துகிட்டே போகும். அதனால ராதிகாவுக்கும் கோபிக்கு இடையில நிறைய விரிசல் விட ஆரம்பிக்கும். அதில் என்ன ஒரு கொடுமை என்னென்னா ராதிகாவுக்கும் கோபிக்கும் விரிசல் விழுந்தால் கோபி ஒரு ஒட்டுண்ணி மாதிரி, அவரால் யாராவது சார்ந்து இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் கிளம்பி திருப்பி பாக்கியா கூட ஒட்டிக்கலான்னு அவர் பார்க்குறது. ஏற்கனவே பாக்கியா பழனிசாமி வேணான்ட்டாங்க. ஆனால் பாக்கியாவும் கோபியும் திருப்பி சேர்றதுன்னு கதை பலவிதமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாத்துக்கும் நடுவில் இப்போ பெரிய அவமானத்துக்கு பிறகு இந்த குடும்பம் அதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறாங்க, கதை இப்போ அடுத்து எதை நோக்கி பயணிக்க போகுது, இந்த பழனிசாமிகள் அவர் திருப்பி வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி பல திருப்பங்கள் பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ இந்த அளவுக்கு பரபரப்பாக ஒரு பெரிய விருப்பமாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது ராதிகா